கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போமானால் 1 கொரிந்தியர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, கானாவூர் கல்யாணத்தில் பார்ப்போமானால் ஒரு குறைவு ஏற்பட்டது, திராட்சரசம் குறைவு ஏற்பட்டது. ஆனால் நிறைவான தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் வரும்போது அந்த குறைவை தேவன் நிறைவாக மாற்றினவராய் காணப்பட்டார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், நீங்கள் நினைக்கிற காரியங்களிலே, நீங்கள் இருக்கும் இடத்தில், வேலை ஸ்தலங்களிலே எந்த இடத்தில் குறைவு காணப்படுகிறதோ, தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் வரும்போது, அந்த இடத்தில் அவர் வரும்போது, அந்த இடத்திற்கு நீங்கள் அவரை அழைக்கும்போது அந்த குறைவுகளை தேவன் நிறைவாக மாற்றுவார். இதை விசுவாசிப்பீர்களானால் மெய்யாகவே தேவன் வாக்கு பண்ணுகிற தேவன், அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். நிறைவான தேவன் உங்களிடத்தில் வரும்போது உங்கள் குறைவுகளை எல்லாம் தேவன் நிறைவாக்குவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென்.